கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. விசேஷமாக அதாவது கடந்த 8ஆம் தேதியிலிருந்து, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 10 தினங்களுக்கு சிறப்பு ஆசீர்வாத கூட்டங்களை நமது ஆசீர்வாத டிவியின் மூலமாக நம்ம நடத்தி வருகின்றோம். இது பொதுவாக நீங்கள் நமது ஆசீர்வாத டிவி நேயர்கள் வீட்டில் இருந்து இந்த கூட்டங்களை நீங்கள் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக கலந்து கொள்ளலாம். சிலர் நீங்கள் வர முடிந்தவங்க நீங்கள் நேர்லேயே வந்து அட்டென்ட் பண்ணலாம். இது ஒரு சிறப்பான கூட்டங்கள். இந்த 10 நாட்களுமே இது ஸ்பெஷலாக ஒரு ஆசீர்வாதமான கூட்டங்களாக இருக்கும். ஒரு நோக்கத்தோடு, ஒரு காரணத்தோடு கூட ஆண்டவர் இதை நடத்த சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து இதனோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 10 நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஒரு நாள் கூட தவற விடாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த சரியாக 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த கூட்டத்தில் நீங்கள் ஆசீர்வாத கூட்டத்தில் குடும்பமாக நீங்கள் அமர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், பாடல் பாடி ஆராதனை செய்து சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய தூரத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தினரையும் பார்க்கும்படி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 20வது வசனம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். பவுல் அழகாக தெசலோனிக்கேயர் இருக்கிற விசுவாசிகளுக்கு அன்றைக்கு எழுதி அதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கும் வேதத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றார். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்கிறது, தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த காலம் என்ன ஒரு எண்ணங்கள் அநேகருக்குள்ளே வந்துருச்சுன்னா, இது கடைசி காலம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு உரைத்தபடியே கர்த்தர் தமது ஆவியை அளவில்லாமல் எல்லாருக்கும் ஊற்றி கொண்டிருக்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற யாவரை நிரப்புவதினால அதில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் வாலிபர்கள் இல்லை தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் ஏராளமான பேர் பெற்றுக்கொண்டபடினாலே அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா? விசுவாசிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற எல்லாரையுமே தீர்க்க தரிசனம்னாலே ஒரு தவறான எண்ணம் வந்து விடுகிறது அநேகருக்குள்ள. ஆனால் ஒரு சில அநேக விசுவாசிகள் தீர்க்க தரிசனத்தை நம்பி கெட்டியாய் பிடித்து கொள்வது உண்டு. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தேவ மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் என்பது அதை அப்படியே நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அதை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம வேதாகமத்தில் பார்க்கின்றோம் இல்லையா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை சொன்னார். அது அப்படியே நடந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ மனிதர்கள் மூலமாக எலியா, எலிசா தீர்க்கதரிசியல், சாமுவேல் தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட தவறலை, எல்லாம் நிறைவேறிற்று என்று பார்க்கின்றோம். அப்படியே பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் என்பது தேவனால் சொல்லப்படுகின்றது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு நம்மோடு பேசுகின்றார், இடைப்படுகின்றார். நம்ம எஸ்ரா காலத்தில் பார்க்கின்றோம், அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால அவர்களுக்கு காரியம் கைகூடி வந்தது என்று எஸ்ரா 6ஆவது அதிகாரம் 14வது வசனத்தில் அருமையாக எழுதியிருக்கின்றது. என்ன காரியம் கைகூடி வந்தது? அவங்க ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, கோரேஸ், தரியு, பெர்ஷியா ராஜா
ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைகளின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். அப்போ அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசிகள் மூலமா வருது. நீங்க கட்டிடுவீங்க, கட்டி முடிப்பீங்க, முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமையுள்ளதா இருக்கும், சோர்ந்து போகாதீங்க, கட்டுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் இப்படியே வந்திருக்கும் அவங்களுக்கு நேரம். அப்போ அப்படியே அதை அவங்க அதை கேட்டு ஆவியில பலப்பட்டு விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே அதை பலப்பட்டு அழகாய் கட்டி முடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று பார்க்கின்றோம். ஒரு குடும்பம், ஒரு சபை என்று இருக்கும்போது அவர்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வரணும். வந்தாதான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க விசுவாசத்துல வளருவாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பிரச்சனை எது வரைக்கும் இதுக்கு தீருமா தீராதா, என்னுடைய குடும்பம் கட்டப்படுமா கட்டப்படாதா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்களாம், ஆண்டவரை பிடித்திருக்கிறேனே என்று சொல்லி கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிற விசுவாசிகளை எது பலப்படுத்தும் சொன்னா தீர்க்க தரிசனம் தான் பலப்படுத்தும். தீர்க்க தரிசனம் எப்படி ஆகிலும் தேவனுடைய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நேராக கடந்து கட்டாயம் வரதா செய்யும். அது அற்பமா எண்ணக்கூடாது, யாருக்கோ என்று சொல்லி நம்ம விட்டுவிடவும் கூடாது. உங்களுக்கு நேரம் வருது, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினர் உணர்த்துறாரு. ஒரு கூட்டத்திலேயோ அல்லது இதை போல நிகழ்ச்சியின் மூலமாகவோ அல்லது ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் போதோ உங்களுக்கு நேர வார்த்தை வருது. அதை அப்படியே நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவருக்கு 2 முக்கியமான தீர்க்கதரிசிகள் அவர் காலத்துல அவரோடு கர்த்தருடைய வார்த்தையை அவ்வப்போது சொன்னதை நம்ம பார்க்கின்றோம். ஒன்று நாத்தான் தீர்க்கதரிசி, இன்னொன்று காத் தீர்க்கதரிசி. இந்த 2 பேர் தான் தாவீதோடு பர்சனலா கர்த்தருடைய வார்த்தையை என்னன்னு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்றெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரர் எனக்கு கட்டட்டும், நீ கட்ட வேணாம் என்று சொல்லப்படுது. உன்னை விட்டு என் கிருபையை ஒரு நாள் விளக்க மாட்டேன் என்று அழகாய் தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. காத் தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் தவறும் பொழுது அதை கண்டிக்கும்படியாகவும் அவங்க மூலமா கர்த்தர் சொல்லி அனுப்புகின்றார். அப்ப தீர்க்க தரிசனம்னா எல்லாமே நல்ல வார்த்தைகள் என்று மாத்திரம் அல்ல, நம்மை சரி பண்ணுவதற்கும் கொஞ்சம் கண்டிதமான வார்த்தைகள், எச்சரிக்கையான வார்த்தைகளும் நமக்கு நேரம் வரதான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணணும். நிறைய ராஜாக்கள் இந்த வேதத்தில் பார்க்கின்றோம். அவர்கள் நல்ல வார்த்தைகளை சொன்னால் அந்த தீர்க்க தரிசிகளை நல்லா வச்சுக்கிடுவாங்க. அவங்கள பற்றி தவறான தீர்க்க தரிசனத்தை சொன்னால் அவங்கள சிறையில் போடுவாங்க, கல்லறிந்து கொள்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்போது தீர்க்க தரிசனம் என்பது அது நல்ல வார்த்தைகளோ அல்லது நம்மை குறித்த எச்சரிப்பான வார்த்தைகளோ எதுனாலும் அதை எடுத்துக்கொண்டு அதை அற்பமாக எண்ணாதபடிக்கு நம்ம வாழ வேண்டும். அப்படி என்றால் நம்ம சரியாய் அதான் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தடி எதுக்கு கையில் வச்சிருக்கிறாரு? ஆட்டுக்குட்டிகள் வழியில் நடக்கும் போது அங்கங்கே அவங்க தவறி போய் எங்கிட்டாவது திரும்பி போச்சுன்னா கையில் உள்ள தடி வச்சு லேசாக காலில் ஒரு தட்டுனா அது எல்லாம் ஓடி வந்துடும், ஒழுங்கான ட்ராக்ல வந்துடும். அதுதான் அதே போல தான் ஆண்டவர் தன்னுடைய கையில் அழகா நம்மை சரி பண்ணி நடத்துவது நம்முடைய வாழ்க்கையில் என்பதற்காக சில தீர்க்க தரிசனங்களை நமக்கு நேரம் அனுப்புவார். அதையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில கூட இத்தனை ஆண்டு காலமும் விசேஷமாக எங்களுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. இந்த 30 ஆண்டுகள்லையும் எங்களை எது விசுவாசத்தில் பலப்படுத்தி எங்களை எவ்வளோ பெரிய சவால்கள் ஊழியத்தில் வந்தாலும் உங்கள் சோர்ந்து போகாமல் நின்று கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய வைக்கின்றது என்றால் கர்த்தருடைய வார்த்தைகள் தான், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்ப நாட்களில் இருந்தே என்னுடைய கணவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக பல காரியங்களை அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பார். இயேசு மகாராஜாவும் கூட பேசுவார். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவார். முக்கிய நாட்கள், முக்கிய நேரங்கள், அதனோடு கூட
சில போராட்ட நேரங்கள், பிரச்சனையின் நேரங்கள், இந்த நேரங்கள்லாம் தடுமாறி வழி தெரியாமல் நாங்கள் திகைத்து போயிருக்கிற நேரத்தில் அவருடைய பாதமே தஞ்சம் என்று பிடித்து கொள்ளும் போது என்னுடைய கணவரை கர்த்தர் நிரப்புவார், விசேஷ ஆவியினாலே நிரப்புவார். அழகாய் பேசுவார், அழகாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவார். நானும் என் கணவரும் அவருடைய பாதத்தில் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். நாங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுவோம், பகல் முழுவதும் வெயிட் பண்ணுவோம், இரவும் 2 மணி 3 மணி ஆனாலும் விட மாட்டோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து எங்களுக்கு நீ பேசணும், இது எதனால் என்று சொல்லணும், நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லணும் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்திற்காக நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் வெயிட் பண்ணுவோம். வரும் ஆண்டோட்ட சமூகத்திலேருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வரும். அன்னைக்கிலேருந்து இந்த 30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லை. ஒன்று கூட அவர் வீணா எங்களிடம் சொல்லவே இல்லை. அவர் சரியாக சொல்லி எங்களை அழகாக நடத்துகிறார், எங்கள் குடும்பத்தை நடத்துகிறார், ஊழியத்தை நடத்துகின்றார். அவர் சொல்கிறபடியே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம கடலில் நம்ம பிரயாணம் பண்ணுவது போல் நம்ம கையில் படகில் செல்லும் பொழுது நம்ம கையில் நங்கூரம் இருக்க வேண்டும். நங்கூரமாகி அதான் வேதத்தில் சொல்லப்படுது. பேதுரு சொல்கிறாரு, நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்களை நமக்கு உண்டே என்று சொல்லுகின்றார். தடுமாறும் வேளையில், அலைகள் மத்தியில் செல்லும் பொழுது தடுமாறும் வேளையில் நங்கூரமாக நம்முடைய கையில் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கும் என்றால் நமக்கு பயமே இல்லை. தீர்க்க தரிசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அப்படியே நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோமையாம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ண வேண்டாம் என்ற வார்த்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். இதோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் தீர்க்க தரிசனமாக பல வழிகளில் பல தடவைகள் அவர்களோடு இடைப்பட்டு இருக்கலாம். இந்த பிள்ளைகள் அந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு அதை பற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்படியே அதை எழுதி வைத்து அதை உரிமை பாராட்டி ஜெபிக்கட்டும். தங்களுக்கு நேராக வந்த சேஷ தினங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனமாய் வந்த வாக்கு தத்தங்கள், அவைகளையெல்லாம் அவர்கள் அப்படி எழுதி வைத்து உரிமை பாராட்டி அது ஜெபிக்கட்டும், அற்பமா எண்ணாத படிக்கு பற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்பொழுது அவர்கள் ஆண்டவர் காரியமெல்லாம் கைகூடி வந்தது என்று எழுதியிருக்கிறபடி இந்த பிள்ளைகளுடைய காரியமெல்லாம் கைகூடி வருவதாக, சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறாமல் நிறைவேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். மறந்துடாதீங்க, இன்று இரவு சரியா 8:30 மணிக்கு நம்முடைய ஆசீர்வாத கூட்டம் நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். இது நீங்கள் நடக்கும் இடத்திற்கும் அந்த நேரடி ஒளிபரப்பு நடக்கும் இடத்திற்கும் நேரடியாகவும் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.